மதுரை மாவட்டம் நாச்சிக்குளம் அருகே அரசு பேருந்து வைகை ஆற்றங்கரையில் உள்ள பள்ளத்தில் இறங்கி தென்னை மரத்தில் மோதிய விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். நாச்சிக்குளம் அச்சா பேருந்து நிலையம் இடையே இயக்கப்படக்கூடிய அரசு பேருந்து சோழவந்தான் அருகே உள்ள திருவேடகம் பள்ளிவாசல் அருகே சென்றபோது விபத்திற்குள்ளானது. இதில் காயமடைந்த பயணிகளை மீட்ட பொதுமக்கள் 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேக் பிடிக்காததால் பேருந்து விபத்தில் சிக்கியதாக கூறப்படுகிறது. சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சுகாதாரத்துறை பணிமனை வாகனமும் டாடா ஏஸ் வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர் பலத்த காயமடைந்தார். வேம்பக்குடியை சேர்ந்த ராமநாதன் தன்னுடைய டாடா ஏசி வாகனத்தில் 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மகன் திருக்குமர பாண்டியனை பள்ளிக்கு அழைத்து சென்றார். ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்தபோது சுகாதாரத்துறை பணிமனை வாகனத்துடன் இவருடைய வாகனம் நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் திருக்குமர பாண்டியன் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதையடுத்து அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே இருசக்கர வாகனம் மீது தனியார் பள்ளி வாகனம் மோதிய விபத்தில் அரிசி வியாபாரி உயிரிழந்தார். சேத்பட் சாலையில் உள்ள தனியார் பள்ளிக்கு வழக்கம் போல் மாணவர்களை அழைத்து வந்த வாகனம் படவேட்டிலிருந்து ஆரணி வழியாக சென்றது. அப்போது ஆரணி சேத்பட் சாலையில் நெசல் கூட்ரோடு அருகே முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது பள்ளி வாகனம் மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணித்த அருணகிரி சத்திரம் பகுதியைச் சேர்ந்த மணிவண்ணன் என்பவர் பலத்த காயமடைந்தார். அவரை மக்கள் மீட்டு வேலூர் தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் அருகே கடன் பிரச்சினை காரணமாக விசைத்தறி தொழிலாளி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். கணக்குப்பட்டியை சேர்ந்த ஐயன் துறை இளம்பிள்ளையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் 2023ஆம் ஆண்டு 4 லட்சம் ரூபாய் கடன் பெற்றதாக தெரிகிறது. இவர் 19வது மாதத்திற்கான தவணை தொகையை கட்ட தாமதமானதால் தனியார் நிதி நிறுவனம் தொந்தரவு கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ஐயன் துறை தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். சம்பந்தப்பட்ட நிதி நிறுவன மேலாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தைப்பூச தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி மீனாட்சி அம்மன் கோவிலில் தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. முன்னதாக 9ஆம் தேதி தெப்பம் முட்டுத்தள்ளுதல் நிகழ்ச்சி, 10ஆம் தேதி கதிரறுப்பு நிகழ்ச்சி போன்றவை நடைபெற உள்ளன. இந்த விழாவுக்காக சுவாமி சந்நிதி எதிரே உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. அங்கு எழுந்தருளிய மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளருக்கு வரவேற்பு அளித்த நிகழ்வால் ராசிபுரத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளராக செந்தில்நாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். அவரை வரவேற்கும் விதமாக ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் 100க்கும் மேற்பட்டோர் ஒன்று கூடி எம்ஜிஆர், சோமசுந்தரம், அம்பேத்கர் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மேலும் பட்டாசு வெடித்தும் நடனமாடியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கித் தவிக்கும் நிலை ஏற்பட்டது. திருத்தணி கோவிலில் உள்ள உற்சவர் முருகப்பெருமான் தரணி ராகபுர கிராமத்திற்கு ஊர்வலமாக சென்றார். இந்த மலைக்கோவிலில் சாமி தூக்கும் சுமைதாரர்கள் தரணி ராகபுரம் கிராமத்தில் வசித்து வருகின்றனர். ஆண்டுதோறும் தை மாதம் உற்சவர் முருகப்பெருமான் இந்த கிராமத்திற்கு ஊர்வலமாக வந்து அருள் பாலிப்பார். அந்த வகையில் தரணி ராகபுரத்தில் வள்ளி தெய்வானையுடன் உலா வந்த முருகரை கண்டு வழிநெடுகிலும் பக்தர்கள் தீபமேற்றி வழிபட்டனர். சனிக்கிழமை அதிகாலை மீண்டும் மலைக்கோவிலுக்கு உற்சவர் வந்தடைவார். நெல்லை மாநகராட்சி வர்த்தக மையத்தில் பொருணை புத்தக திருவிழா தொடங்கியது. சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் வண்ணதாசன், ஆட்சியர் கார்த்திகேயன் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். புத்தக திருவிழாவில் 127 அரங்குகள் அமைக்கப்பட்டு சுமார் 1 லட்சத்திற்கும் அதிகமான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. பப்பாசி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் முயற்சியில் 8வது ஆண்டாக நடைபெறும் புத்தக திருவிழா வரும் 10ஆம் தேதி முடிவடைகிறது. பள்ளி, கல்லூரி மாணவர்கள், புத்தக வாசிப்பாளர்கள் உள்ளிட்டோர் ஆர்வமுடன் புத்தகங்களை வாங்கிச் சென்றனர். அது மாதிரி குரூப் 1 அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்டு வேலைக்கு சென்ற இடத்தில் தனக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக திமுக பிரமுகர் மீது பெண் ஒருவர் கோவை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார்.
வீரகேரளம் பகுதியைச் சேர்ந்த திமுக செயலாளர் கதிரேசன் வீட்டில் திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாயான பெண் வீட்டு வேலை செய்து வந்தார். இவர் கதிரேசன் தனக்கு கடந்த 2.5 ஆண்டுகளாக பாலியல் ரீதியாக தொல்லை கொடுத்ததாகவும், வெளியில் சொன்னால் குடும்பத்தை கொலை செய்து விடுவதாக மிரட்டியதாகவும் அவர் புகார் அளித்துள்ளார். மேலும் வடவள்ளி காவல் நிலையத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக புகார் அளித்தும் நடவடிக்கை எதுவும் எடுக்கவில்லை எனவும் அப்பெண் குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் துன்புறுத்தல் செய்த வீடியோவை இணையத்தில் வெளியிடுவதாக கதிரேசன் தந்தை மிரட்டியதாகவும் காவல் ஆணையர் அலுவலகத்தில் அப்பெண் அளித்த புகாரில் குறிப்பிட்டுள்ளார். காரைக்கால் அருகே உள்ள திருநள்ளாறு சனி பகவான் கோவிலில் பரிகாரம் செய்வதாக கூறி பக்தரிடம் பணம் பறித்த கோயில் ஊழியர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கோவிலில் ஐதராபாத்தைச் சேர்ந்த ஸ்ரீநவ்யா என்பவர் குடும்பத்துடன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது தோஷம் நீக்குவதற்கு பூஜை செய்ய வேண்டும் என கோயில் ஊழியரான ராஜு என்ற பாலசுப்ரமணியிடம் தெரிவித்துள்ளார். இதனையடுத்து கோயில் வாசலில் கடை வைத்திருக்கும் முருகன் என்பவரின் உதவியுடன் பூஜை செய்வதாக கூறிய ராஜு 4400 ரூபாய் பறித்துள்ளார். இதுகுறித்து ஸ்ரீநவ்யா காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் ராஜுவையும் முருகனையும் கைது செய்தனர். இந்த விவகாரத்தில் தலைமறைவாக உள்ள பசுபதி என்பவரை தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சிறுப்பாக்கம் அருகே ஆட்டு கொட்டகையிலிருந்து 9 ஆடுகள் திருடப்பட்ட சம்பவத்தால் கிராம மக்கள் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனைக்குன்னத்தில் வசிக்கும் செல்லப்பிள்ளை மற்றும் ஏழுமலை ஆகியோருக்கு சொந்தமான ஆட்டு கொட்டகையிலிருந்து 9 வெள்ளாடுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் வியாழக்கிழமை இரவு திருடிச் சென்றனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த உரிமையாளர்கள் ஒரத்தி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் சிறுமலை பிரிவில் அதிமுக கொடியேற்றும் விழாவில் வழங்கப்பட்ட அன்னதானத்தை வாங்க பொதுமக்கள் முண்டியடித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிறுமலை பிரிவில் அதிமுக கிழக்கு மாவட்ட ஒன்றிய கழகம் சார்பாக நடைபெற்ற 80 அடி உயர கட்சி கொடியேற்று விழாவில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பங்கேற்றார். அப்போது கொடியேற்றப்பட்ட பின்னர் பொதுமக்களுக்கு வேட்டி சேலைகள் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கூட்ட நெரிசல் காரணமாக 5 பேருக்கு மட்டுமே வழங்கப்பட்டது. மற்றவர்களுக்கு பின்னர் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் வழங்கப்பட்ட அன்னதானத்தை பெற ஒருவருக்கு முண்டியடித்துக் கொண்டதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் புதிய ரயில் பாலம் திறக்கப்பட்டு பின் முதன்முறையாக இந்திய கடலோர காவல்படை ரோந்து கப்பல் கடந்து சென்றது. பாம்பன் கடலில் 545 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரும்பு செங்குத்து தூக்கு ரயில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு திறப்பு விழாவுக்காக காத்திருக்கிறது. இந்த பாலத்தை முதல் முறையாக இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல் கடந்து சென்றது. வடக்கு பாக் ஜலசந்தி கடல் பகுதியில் இருந்து வந்த கப்பல் பாலத்தை கடந்து தெற்கு மன்னார் வளைகுடா கடல் பகுதிக்கு சென்றது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் பாம்பன் ரயில் செங்குத்து தூக்கு பாலம் இறக்கப்பட்டு 22 பெட்டிகள் இணைக்கப்பட்ட ரயில் ஒன்று 50 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிகள் இன்றி ரயில் இயக்கி சோதனை செய்யப்பட்டது. தருமபுரி மாவட்டம் அரூரில் அனுமதியின்றி மணல் கடத்தி சென்ற லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. அனுமதியின்றி மணல் கடத்தப்படுவதாக ஆட்சியர் அலுவலகத்திற்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வருவாய் ஆய்வாளர் தலைமையில் அரூர் அரசு மருத்துவமனை அருகே சென்று கொண்டிருந்த லாரியை மடக்கி சோதனையிட்டனர். கிளாப்பாறையைச் சேர்ந்த குமரவேல் என்பவருக்கு சொந்தமான லாரியில் அனுமதியின்றி மணல் கடத்தியது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து லாரி பறிமுதல் செய்யப்பட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டது. விசிக தலைவர் திருமாவளவன் குறித்து அவதூறு கருத்து தெரிவித்து கொலை மிரட்டல் விடுத்ததாக சினிமா தயாரிப்பாளர் சௌத்ரி மீது மதுரை காவலர்கள் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உசிலம்பட்டியைச் சேர்ந்த சௌத்ரி என்பவர் தனது சமூக வலைதள பக்கத்தில் திருமாவளவன் குறித்தும் விசிக குறித்தும் அவதூறு கருத்துக்களை வெளியிட்டதாக சொல்லப்படுகிறது. மேலும் திருமாவளவனுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் வகையில் பதிவிட்டதாகவும் கூறி விசிக நிர்வாகி கண்ணன் மதுரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதன் மீது விசாரணை நடத்திய காவல்துறையினர் சௌத்ரி மீது சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் செயல்படுதல், பொது அமைதியை சீர்குலைக்கும் வகையில் செயல்படுதல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுக்கும் வகையில் தனியார் பள்ளியில் சிறுதானிய உணவு திருவிழா நடைபெற்றது. கேழ்வரகு, கம்பு, சோளம், வரகு, திணை, சாமை போன்ற சிறுதானியங்களால் தயாரிக்கப்பட்ட 300க்கும் அதிகமான உணவு வகைகளை மாணவர்கள் கொண்டு வந்தனர். உணவு திருவிழாவில் பங்கேற்றவர்களுக்கு கேழ்வரகு பானம், குதிரைவாலி முறுக்கு, அதிரசம் உள்ளிட்ட உணவுகள் வழங்கப்பட்டன. சிறப்பான உணவு வகைகளை தயாரித்துக் கொண்டு வந்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பள்ளி நிர்வாகம் கௌரவித்தது.